ஹலோ, இன்றைக்கி சண்டே இன்றைக்கி என்ன ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்டலாம்னு யோசிச்சுட்டு சரி சிக்கன் ரெசிபின்றது டிசைட் பண்ணிட்டேன். பட் சிக்கனில் வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டோம். என்ன பண்ணலான்னு போது தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, இன்றைக்கி டோனட்ஸ் பண்ணலான்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம சிக்கன் டோனட்ஸ் பண்ண போகிறோம். எங்கள் சேனலில் நாங்கள் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ட்ரிங்க்ஸு, ஸ்நாக்ஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் நாங்கள் ரெசிபிஸ் கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் எங்களுடைய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் எங்கள் சேனலில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ கூட இந்த கிவ் அவேல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க வியூவர்ஸ்லாம் நிறைய பேர் வாட்ச் பண்ணியிருக்கீங்க. நீங்களாம் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நாங்கள் புதுசாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஷோஸ்லாம் கொடுக்க போகிறோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிச்சனுக்கு போகிறோம், சிக்கன் டோனட் பண்ணுறோம். இன்றைக்கி சண்டே, நீங்களும் ரெடியாக இருங்க. கூடவே சிக்கன் டோனட் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். போன்லெஸ் சிக்கன் 250 grams, பச்சை மிளகாய் 3, மிளகுத்தூள் 1/2 teaspoon, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 teaspoon, வேக வச்ச உருளைக்கிழங்கு 1, பிரெட் ஸ்லைஸ் 2, வெங்காயம் பாதி, கொத்தமல்லி, கார்ன்ஃப்ளேக்ஸ், முட்டை 2, இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பிரெட் கிரம்ஸ், ஆயில், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த சிக்கன் டோனட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 250 grams போன்லெஸ் சிக்கன், இதை கொஞ்சம் சின்னதாக வெட்டிங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சியும் பூண்டியும் ரெண்டும் சேர்ந்து 1 டேபிள் ஸ்பூன், ரொம்ப சின்னதாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இது நல்ல ஃப்ளேவர் இருக்கும், இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பாதி வெங்காயம் இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பாயில்டு பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்லைஸு ப்ரெட்டு. இந்த ப்ரெட்டு போடும்போது நீங்கள் எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. இது ஆக்சுவலி பைண்டிங்காக தான் போடுறோம், இந்த உருளைக்கிழங்கு ப்ரெட் எல்லாமே. இதை நீங்கள் மிக்சியில் அரைக்கலனாலும் உங்கள்கிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா கட்டரில் கூட எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம், நல்லாவே வரும். இப்போ இந்த மிக்சருக்கு ஏற்ற அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு அந்த குவான்டிட்டிக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு ஹேண்ட்ஃபுல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 minutes வச்சு எடுக்கலாம், நல்லா செட் ஆகிடும். இந்த மீன் டைம் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ஃபோமியாக வர அளவுக்கு நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். அது இப்போ 15 minutes ஆகிடுச்சு. நம்ம சிக்கனை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து. நல்லா செட் ஆகிருக்கு ஓரளவுக்கு. இது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கையை க்ரீஸ் பண்ணிங்க, ஆயில் இல்லை பட்டர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிங்க. அப்படி ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இந்த அடித்து வச்சுருந்த முட்டையும் பிரெட் க்ரம்ஸ் தான் இதுக்கு மெயின், இதுக்கு இன்க்ரீடியண்ட்டு. இந்த பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய ஃப்ளேக்ஸாக இருக்கும். இது பேங்கோ பிரெட் க்ரம்ஸ்னு வாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சுற்றுங்க போதும், ப்ரெட்டு இந்த மாதிரி வரும். இது நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த சிக்கன் மிக்சரில் நல்லா ஒரு பெரிய பாலாக எடுத்துங்க, நிறைய குவான்டிட்டி எடுத்து அதை கையில் வச்சு நல்ல ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள், நம்ம க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால. இதே மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு கையில் அப்படியே நம்ம லைட்டாக தட்டிக்கலாம். இதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும், ரவுண்டு ஷேப்புக்கு. ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க, ஏன்னா அது டோனட்டு நல்லா திக்காகவே இருக்கணும். செய்கிற மாதிரியே கையில் வச்சு நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. பார்க்குறதுக்கு இது கட்லெட் மாதிரி தான் இருக்கும். இப்போ அதுக்கு பிறகு நம்ம அந்த டோனட் இது கொண்டு வர்றதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் மூடி வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு மூடி எடுத்துங்க உங்கள்கிட்ட இருக்கும். அதை சென்டரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஹோல் வந்துடும் நடுவில். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த எட்ஜஸில் கொஞ்சம் பிசுறு இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு கையில் அழகாக ஷேப் கொடுத்துருங்க. இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு பாருங்கள்.
இப்போ ஃபஸ்ட்டு நான் செய்யணும் இதை எக்கில் நல்லா டிப் பண்ணணும். எக்கில் நல்லா கோட் பண்ணி அப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸில் மேலே நல்லா நம்ம டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் பிரெட் க்ரம்ஸில் டஸ்ட் பண்ணேன். இப்போ வந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து கடையில் கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கி ஜஸ்ட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சிங்க. இப்போ எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வச்சு நல்லா டஸ்ட் பண்ணுங்கள். இது ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள் சாய்ஸ் தான், எது வேணுமோ பண்ணிக்கலாம் நீங்கள். இதையும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதோ உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சைஸில் மூடி கிடைக்கல வீட்டில், ஒன்றும் கவலை இல்லை. இந்த மாதிரி அழகாக ரவுண்டு ஷேப் ஆக்கி உருட்டிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் பண்ணி அழகாக டோனட் ஷேப்புக்கு நாம் இதே மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதையும் அந்த மாதிரி பண்ணி நாம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 250 கிராம் சிக்கனுக்கு எனக்கு ஒரு 6 டோனட் வந்திருக்கு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுப்போம். நல்லா செட் ஆகிடும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரீசரில். இது எப்படி பண்ணணும்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் அடியில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் இந்த டோனட்ஸை வைக்கலாம். இதுக்கு மேலே இன்னும் வைக்கணும் அப்படின்னா அப்படியே வச்சிடாதீங்க, ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இன்னொரு பட்டர் ஷீட்டை போட்டு அதுக்கு மேலே வச்சுருங்க. இதே மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் பட்டர் ஷீட் போட்டு வச்சுட்டு நல்லா ஒரு மூடி டைட்டாக போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 1 வீக் ஈவன் 2 வீக்ஸ் கூட நீங்கள் எப்பப்போ வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பேன் ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 200 ml ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் 2 நம்ம டோனட்ஸை போடுறோம். இந்த டோனட்ஸ் வந்து முக்கால்வாசி மூழ்கிற மாதிரி இருந்தாலே போதும் ஆயில். ஃப்ளேமை வந்து டோட்டலாகவே நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான், ஏன்னா சிக்கன் திக்காக இருக்குது, நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரணும். இப்போ இந்த ஆயிலை என்ன செய்யலாம், மேலே அப்படியே கொஞ்சம் தெளித்து விட்டுறலாம். ஏன்னா மேல் போர்ஷனும் அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். திருப்பி போடும்போது சீக்கிரம் வெந்துடும். வேறு ஒன்றும் இல்லை, ஈவனாக ஃப்ரை ஆகும். இப்போ ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ளேமையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மீடியமில் வச்சுக்கலாம். ஏன்னா இதில் முக்கால்வாசி வெந்துட்டுருக்கும் அந்த டோனட் உள்ள சிக்கனு. இப்போ இந்த மாதிரி திருப்பி போடும்போது அடுத்த சைடும் ஃப்ரை ஆகும். அதில் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம நல்லா எண்ணெயை ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் அவ்வளோவா இழுக்காது. இது நம்ம பிரெட் க்ரம்ஸ் போடுறதுனால பார்க்குறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்கள். இதையும் எடுத்துடலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போவே எனக்கு அவ்வளோ ஸ்மெல், அந்த சிக்கன் ஃப்ளேவர் வருது. இதே மாதிரி எல்லாத்தையும் நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம 2 எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இந்த சிக்கன் டோனட்ஸில் மெயின் என்னென்னா, நம்ம நிறைய மசாலாவே சேர்க்கல, வெறும் பச்சை மிளகாவும் மிளகு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அதனால் அந்த சிக்கன் ஃப்ளேவர் மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சம் காரம் மட்டும் இருக்கும். இன்னொன்று ஃப்ரெஷ்ஷு கொத்தமல்லி போட்டிருக்கோம். அதோடைய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்லாம், ஈவினிங் டிஃபனுக்கு சாப்பிட்லாம், இல்லை ஒரு ஸ்டார்டராக யூஸ் பண்ணலாம் பார்ட்டிஸ் டைமில். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த சிக்கன் டோனட்ஸ் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இதுக்காக பெருசாக எதுவும் போய் வாங்க வேண்டியதில்லை. இருக்கிற ஐட்டத்தை வச்சே செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்போதும் நம்ம சிக்கன் வச்சு சிக்கன் 65 இல்லை எப்போயாவது ஒரு தடவை கட்லெட்டு, இந்த ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் டோனட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற ஐட்டத்தை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐட்டத்தையே கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் நிறைய ரெசிபிஸ் காட்டிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். குட் டே.